வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய பங்குச் சந்தையில நடக்கிற ஒரு ரொம்பவே ம், ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை பத்தி ஆழமா அலசப் போறோம். வணக்கம். ஆமா, இது ஒரு விசித்திரமான நிலைமை தான். நம்ம கையில டிசம்பர் 17, 2025 தேதியிட்ட ஒரு கட்டுரை இருக்கு. இத படிக்கும்போது ஒரு பெரிய கேள்வி மனசுல வருது. என்ன கேள்வி? என்னன்னா, ஒரு பக்கம் பார்த்தா நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் வரலாறு காணாத உச்சத்துல இருக்கு. நியூஸ்லலாம் ஒரே கொண்டாட்டம் தான். ஆமா, சந்தை புதிய உச்சம்னு தலைப்புச் செய்திகள்ல பாக்குறோம். ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் சந்தையில உண்மையா நடக்கிற வியாபாரம், அதாவது தினசரி வர்த்தகத்தோட மதிப்பு, ம், அது கடந்த 2 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சு போயிருக்கு. இது எப்படி? ஒரு கடைக்கு வெளியில வரலாறு காணாத விற்பனைன்னு போர்டு வச்சுட்டு உள்ள ஆளே இல்லாத மாதிரி இருக்கு. மிகச் சரியான ஒப்பீடு. இந்த புதிர்க்குள்ள தான் சந்தையோட தற்போதைய மனநிலையே அடங்கியிருக்கு. சரி, அப்போ இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சந்தையோட நாடி துடிப்பு ஏன் இப்படி மெதுவா இருக்கு? முதலீட்டாளர்கள், குறிப்பா உங்கள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? வாங்க இத தோண்டி பார்ப்போம். நிச்சயமா. முதல்ல அந்த எண்களை பாத்திரலாம். ஆமா, அதுதான் முக்கியம். இந்த டிசம்பர் மாசம் என்ன நிலைமை? ம், டிசம்பர் மாசத்துல ஸ்பாட் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு சராசரியா நடக்கிற வர்த்தகத்தோட மதிப்பு, அதாவது ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர், ஆமா, அது வெறும் 90,000 கோடிக்கு வந்துடுச்சு. 90,000 கோடி தானா? இது போன மாசத்தோட ஒப்பிடும்போது எவ்ளோ கம்மி? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். போன மாசம், அதாவது நவம்பர்ல இது 1,04,576 கோடியா இருந்துச்சு. ஓஹோ, அதுக்கு முன்னாடி ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னா 1,13,00,000 கோடிக்கும் அதிகமா இருந்துச்சு. அப்ப மாசத்துக்கு மாசம் ஒரு பெரிய சரிவு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14,000 கோடி வியாபாரம் காத்துல கரைஞ்சு போன மாதிரி. கரெக்ட். இதுல தான் அந்த பெரிய முரண்பாடே இருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி நிஃப்டியும் சென்செக்ஸும் புது உச்சிக்கு போச்சு. ஆமா, அப்போ வர்த்தகம் அதிகமா இருக்கணுமே. அதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது மக்கள் மத்தியில ஒரு உற்சாகம் வரும். நாமளும் சம்பாதிக்கலான்னு நிறைய பேர் உள்ள வருவாங்க. ஆனா இங்க தலைகீழா நடக்குது. அப்போ இது என்ன காட்டுது? இது என்ன காட்டுதுன்னா, தலைப்புச் செய்திகள் சொல்ற சந்தையோட ஆரோக்கியத்துக்கும் தரையில உண்மையா நடக்கிற வியாபாரத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி வந்திருக்கு. தெர்மாமீட்டர்ல உடம்பு சூடு நார்மல்னு காட்டுது, ஆனா நோயாளி ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஓகே, அப்போ இந்த சோர்வுக்கு காரணம் என்ன? இந்த மந்த நிலைக்கு பின்னாடி பெரிய நிறுவனங்களோட பங்குகள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ யாரு வில்லன்? சரியான கேள்வி. இந்த மந்த நிலையோட ஆணிவேர் பெரிய நிறுவனங்கள்ல இல்ல. அப்போ எங்க இருக்கு? அது நடுத்தர மற்றும் சிறிய நிறுவன பங்குகள்ல இருக்கு. அதாவது மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஓ, பெரிய மாலெல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆனா சின்ன தெருமுனை கடைகள்ல வியாபாரம் இல்லாத மாதிரி ஒரு சூழலா? சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி தான். அப்படியா? அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கா? அந்த எண்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நிச்சயமா. கடந்த ஒரு மாசத்தை மட்டும் எடுத்து பார்ப்போம். நிஃப்டி 50, அதாவது நம்ம நாட்டோட டாப் 50 பெரிய நிறுவனங்களோட குறியீடு. ம். அது வெறும் 0.7% தான் சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அது பாட்டுக்கு ஸ்டெடியா நிக்குது. ஓகே, பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா அதே ஒரு மாசத்துல நிஃப்டி மிட் கேப் 100 குறியீடு 2.8% சரிஞ்சிருக்கு. ஓ, இது கொஞ்சம் அதிகம். வெயிட் பண்ணுங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 குறியீடு சுமார் 6% விழுந்திருக்கு. 6%? அப்பா, பாத்தீங்களா வித்தியாசத்தை? பெரிய யானை லேசா அசைஞ்சு கொடுக்குது. ஆனா சின்ன குதிரைகள் எல்லாம் தடுமாறி கீழே விழுந்திருக்கு. இது வெறும் ஒரு மாசத்துக்கான கணக்கு. ஆமா, ஒரு வருஷ கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த இடைவெளி இன்னும் வலுசா தெரியுமே. ரொம்ப சரியா சொன்னீங்க. கடந்த ஒரு வருஷத்துல நிஃப்டி 50 சுமார் 6% வளர்ந்திருக்கு. இது ஒரு டீசென்டான ரிட்டர்ன். சரிதான். ஆனா மிட் கேப் பங்குகள் சொல்லிக்கிற மாதிரி எந்த லாபத்தையும் தரல. அதை விட மோசம் ஸ்மால் கேப் பங்குகள். அது என்ன ஆச்சு? அது 11%க்கும் மேல நஷ்டத்தை கொடுத்திருக்கு. என்னது? -11%? ஆமா, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 ரூபாய் ஸ்மால் கேப்ல போட்டிருந்தா இன்னைக்கு அது 89,000 ரூபாயா குறைஞ்சிருக்கும். இதுதான் பல சில்லறை முதலீட்டாளர்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. புரியுது. ஏன்னா நம்மள மாதிரி சாதாரண முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்ல தான் அதிகமா கவனம் செலுத்துவாங்க. சீக்கிரமா பணம் பார்க்கலாம், மல்டி பேக்கர் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் குறுகிய கால லாபத்துக்காகவும் வேகமான வளர்ச்சிக்காகவும் இந்த பங்குகளை தான் குறிவைப்பாங்க. ட்ரேடிங் கூட இங்க தான் அதிகமா நடக்கும் இல்லையா? ஆமா, தினமும் வாங்கி விக்கிறது, ட்ரேடிங் பண்றதெல்லாம் இங்க தான் அதிகம். இப்போ இந்த பங்குகளே தொடர்ந்து நஷ்டத்தை கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த உற்சாகம் போயிடும்.
கொஞ்ச நாள் சும்மா இருக்கலாம், மார்க்கெட் சரியில்லைன்னு ஒதுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதேதான். அவங்களோட இந்த அமைதி தான் சந்தையோட மொத்த வர்த்தக மதிப்பையும் குறைச்சு இந்த மந்த நிலைக்கு நேரடி காரணமா அமையுது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா சில்லறை முதலீட்டாளர்கள் சந்தையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்குறாங்கன்னு சொல்லலாமா? ஓரளவுக்கு ஆமா. கட்டுரையில கூட அவங்களோட வர்த்தக பங்களிப்பு சுமார் 20% குறைஞ்சிருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்லையே. நிச்சயமா சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு. தொடர்ச்சியா நஷ்டத்தை சந்திக்கும் போது, சந்தையோட ஏற்ற இறக்கத்தை பார்த்து பயம் வரும்போது, இயல்பாவே ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்துரும். முன்னாடி ரொம்ப ஆக்டிவா ட்ரேட் பண்ணிட்டு இருந்த பல டிமேட் கணக்குகள் இப்போ அமைதியா இருக்கு. ஆமா, அவங்க வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு போயிட்டாங்க. மூலதனத்தை பாதுகாக்கிறது தான் இப்ப அவங்களோட முதல் நோக்கம். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இவ்ளோ பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்களா? அதாவது நிஃப்டி உச்சத்துல இருக்கும்போது கூட இவங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கா? இது எப்படி சாத்தியம்? இதுதான் இந்த விஷயத்தோட ஆச்சரியமான அதே சமயம் சோகமான பக்கம். ஆமா, நிஃப்டி உச்சத்துல இருக்கும்போதே இது நடந்திருக்கு. அப்படியா? சொல்லப்போனா 2024ஆம் நிதியாண்டில மட்டும் சில்லறை முதலீட்டாளர்களுக்கு கிட்டத்தட்ட 55,000 கோடி வரை நஷ்டம் ஏற்பட்டிருக்கலான்னு ஒரு மதிப்பீடு சொல்லுது. என்னது 55,000 கோடியா? நம்பவே முடியல. அவ்ளோ பெரிய தொகையா? இது எப்படி நடந்தது? இது நடந்ததுக்கு காரணம் அவங்க முதலீடு செஞ்ச இடம். நிஃப்டி 50ல இருக்கிற பெரிய நிலையான பங்குகள்ல அவங்க முதலீடு செய்யல. அப்ப எங்க போட்டாங்க? வேகமா பணம் பார்க்கலான்னு ஆபத்தான அதிக ஏற்ற இறக்கம் உள்ள ஸ்மால் கேப் பங்குகள்லயும் டெரிவேட்டிவ்ஸ்லயும் அதிகமா பணத்தை போட்டாங்க. அந்த பகுதிகளில் ஏற்பட்ட சரிவு தான் இந்த பிரம்மாண்டமான நஷ்டத்துக்கு காரணம். ஓ, அதனால தான் சொல்றாங்க, சந்தை மேல இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. சந்தையில நீங்க எங்க நிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம்னு. சரியா சொன்னீங்க. இந்த அனுபவம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கு. அதிக ரிஸ்க் எடுக்கிறத விட்டுட்டு பணத்தை எப்படி பாதுகாக்கலாம்னு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு புரியுது. அப்போ இதோட அர்த்தம் மக்கள் சந்தையை விட்டே மொத்தமா பணத்தை எடுத்துட்டு பேங்க்ல போடுறாங்களா? அவங்களோட பணம் இப்போ எங்க தான் போகுது? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா அவங்க சந்தையை விட்டு முழுசா வெளியேறல. இதுதான் இங்க இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான திருப்பம். அப்படியா? அவங்க பயந்து ஓடல, ஆனா விளையாடுற முறைய மாத்திட்டாங்க. அவங்களோட பணம் 2 முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஓ, சொல்லுங்க, எங்க போகுது? முதல் இடம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி. ஆ, மாசா மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறது. அதேதான். தினமும் ட்ரேட் பண்ணி டென்ஷன் ஆகுறதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட தொகைய நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யறது. நவம்பர் மாசத்துல ஒரு சின்ன சரிவு இருந்தாலும் எஸ்ஐபி மூலியமா வர முதலீடு இன்னும் ரொம்ப வலுவாவே இருக்கு. இது ஒரு நல்ல விஷயமாச்சே. தினமும் சூதாட்ட மாதிரி ட்ரேட் பண்றதை விட மாசா மாசம் சேமிக்கிற மாதிரி முதலீடு பண்றது ஒரு விதமான முதிர்ச்சியை காட்டுது இல்லையா? நிச்சயமா, இது முதலீட்டாளர்களோட மனநிலையில ஏற்பட்ட ஒரு பெரிய முதிர்ச்சி. இது வெறும் பயத்தால வர்ற மாற்றம் இல்ல. அப்போ வேற என்ன காரணம்? குறுகிய கால வர்த்தகத்துல இருக்கிற ஆபத்துகளை நல்லா உணர்ந்து ஒரு ஒழுக்கமான முதலீட்டு முறையை நோக்கி நகர்றாங்க. இது ஒரு நல்ல அறிகுறி. தினமும் பங்கு விலைய பார்த்து பதற்றப்படுறதை விட ஒரு நல்ல ஃபண்ட்ல முதலீடு செஞ்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு ஒரு தெளிவுக்கு வந்திருக்காங்க. சரி, எஸ்ஐபி ஒரு வழி. பணம் போறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன? அதுதான் ஐபிஓக்கள், அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். புதுசா சந்தைக்கு வர்ற நிறுவனங்களோட பங்குகள். ஆமா, இப்போதெல்லாம் அடுத்தடுத்து நிறைய நிறுவனங்கள் ஐபிஓ வெளியிடுறாங்க. இந்த ஐபிஓக்கள் சில்லறை முதலீட்டாளர்களோட கவனத்தையும் பணத்தையும் சும்பக மாதிரி இழுக்குது. ஏன் ஐபிஓ மேல இவ்ளோ ஆர்வம்? அதுலயும் ரிஸ்க் இருக்கு. இருக்கு. ஆனா இங்க அவங்களோட கணக்கு வேற. ஒரு பங்க வாங்கி பல மாசம் வச்சிருந்து லாபம் பார்க்கறத விட ஒரு ஐபிஓல முதலீடு செஞ்சு லிஸ்ட் ஆகுற முதல் நாளே வித்துட்டு லாபத்தோட வெளியேறிடலான்னு பாக்குறாங்க. அந்த லிஸ்டிங் கெயின்ஸ். கரெக்ட். அந்த உடனடி லாபம் கிடைக்கிறதால இரண்டாம் நிலை சந்தையில, அதாவது தினசரி வர்த்தகத்துல இருக்க வேண்டிய பணம் முதன்மை சந்தையான ஐபிஓக்களுக்கு போயிடுது. ஓ, அப்போ மக்கள் ஏற்கனவே சந்தையில இருக்கிற பங்குகளை வாங்கி விக்கிறத குறைச்சிட்டு புதுசா வர கம்பெனிகளோட பங்குகளை வாங்க வரிசையில நிக்கிறாங்க. இதனால கூட தினசரி வர்த்தகம் குறையுது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இதுவும் வர்த்தக மதிப்பு குறைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம். பணம் ஒண்ணுதான், அது தினசரி வர்த்தகத்துக்கு போகணுமா இல்ல ஐபிஓக்கு போகணுமான்னு முடிவு செய்யும்போது இப்போ பலரும் ஐபிஓவை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, அப்போ இந்த குதிரையை ஒரு வழியா விடுவிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லணும்னா நிஃப்டி உச்சத்துல இருந்தாலும் சந்தையில வியாபாரம் கம்மியா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு, மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகளோட சரிவு. ரெண்டாவது, அதனால ஏற்பட்ட நஷ்டத்தால சில்லறை முதலீட்டாளர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது. மூணாவதா, அவங்களோட பணம்
எஸ்ஐபி மற்றும் ஐபிஓக்கள் பக்கம் திரும்புறது. அப்போ இது வெறும் சந்தையோட மந்த நிலை இல்ல, முதலீட்டாளர்களோட மனநிலையிலையும் அணுகுமுறையிலையும் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். ஆமா, நிஃப்டிங்கிற அந்த ஒற்றை எண் கதையோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் காட்டுது. ஆனா வர்த்தகத்தோட அளவு, அதாவது டர்ன்ஓவர், அது முதலீட்டாளர்களோட உண்மையான மனநிலைய பத்தின ஒரு ஆழமான வித்தியாசமான கதையை சொல்லுது. ஆமா, பெரிய தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. அருமை. அப்போ இந்த ஆய்வு உங்களுக்கு, அதாவது நம்ம நேயருக்கு, ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்லுது. ம் பரந்த பங்கேற்பு, அதாவது எல்லா தரப்பு முதலீட்டாளர்களும் திரும்ப சந்தைக்குள்ள வரும்போதுதான் இந்த வர்த்தகம் மீண்டும் வரும்னு இந்த அறிக்கை சொல்லுது. ஒரு முதலீட்டாளரா நீங்க இத பத்தி யோசிக்கணும். மற்ற முதலீட்டாளர்களெல்லாம் எச்சரிக்கையா ஒதுங்கி நிக்கிற இந்த காலகட்டம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஆபத்தை குறிக்குதா? இல்ல மத்தவங்க பயந்து ஒதுங்கும்போது நீண்ட காலத்துக்காக முதலீடு செய்ய கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பா இது இருக்க முடியுமா? இதற்கான பதில் தரவுகள்ல இல்ல. ஆனா உங்களுடைய சொந்த முதலீட்டு தத்துவத்திலையும் உங்களுடைய இடர் ஏற்கும் திறனிலும் தான் இருக்கு. நீங்க எந்த மாதிரியான ஆட்டத்தை ஆட விரும்புறீங்கன்னு முடிவு செய்ய இதுவே சரியான நேரம்.